முதன்முறை வாக்காளர்கள் அவங்க தான் கீ ஹோல்டு விஜயனாக்கு. யங்ஸ்டர்ஸ் ஓட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் எல்லா திராவிட அரசியலுக்கும் 2 கட்சிக்கும் பயமுறுத்துது. இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லி, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக ஒரு பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் 20 லட்சம் பேர், ஒரு குறிப்பிட்ட 11% மக்கள் இருக்காங்க, 11% மக்கள் இருக்காங்க. அவங்க தான் ஸ்விங்கிங் ஓட்ஸாக இருக்காங்க. அவர்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க. ஒரு முறையும் 5% இல்லை 6% வித்தியாசத்தில், 4% வித்தியாசத்தில் திமுகவோ அதிமுக ஆட்சியை பிடிக்குன்னா அதற்கு காரணம் அந்த ஸ்விங்கிங் ஓட்ஸ் தான். 1 கோடி ஓட்டு இருக்குன்னு சொல்ற டிவிக்கே ஏன் ஈரோடு கிழக்க வந்து புறக்கணிக்க காரணம்? விக்கிரவாண்டியில நின்றுக்கலாமே. அவர் தெளிவாக சொன்னார், 2026 கப்பு முக்கியம் பிகில். இஸ் அ மேன் ஹூ கால்குலேட்ஸ் பர்ஃபெக்ட்லி அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் பர்ஃபெக்ட். அவன் வந்து கட்சியை தொடங்கி 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் இன்னும் அவங்களால வந்து 10% கூட எட்ட முடியல, ரெகக்னிஷன் ஆகல. 15 வருஷம் தேவைப்பட்டிருக்கு சீமான் அண்ணனுக்கு. தனிக்கு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரத்துக்கே அவருக்கு தன் தமிழ் மொழியை தமிழர்களிடமே கொண்டு போய் சேர்த்து தமிழர்களிடம் வாக்கு வாங்குறதுக்கு அவருக்கு 15 வருஷம் தேவைப்படுது. 8% ரெகக்னிஷன் ஆகுது. ரெகக்னிஷன் ஆகுதான். நியாயமாக சொல்லுங்கள், அந்த அஞ்சல் அம்மாவை எத்தனை பேருக்கு தெரியும்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு இப்போ டாப் லெவலில் பேசுகிறவங்க கூட அது தெரியாது. ஐயா இன்னைக்கு காமராஜர் ஜாதி தலைவர் ஆகிட்டாங்கய்யா. இதோட ஒரு வெக்கக்கேடு எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டோட படிப்புக்கும் தமிழ்நாட்டுக்கு பண்ணி கொடுத்ததெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இல்லை, நம்ம பெருமைப்பட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர். நேருவும் இந்திரா காந்தி ஏந்து நின்னவங்க. பிரதமர், ஒரு தமிழன் பிரதமர், அதை தூக்கி போட்டு வந்தவர். ஃபைட்டம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு காமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஒரு 20% வாக்குகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஐபேக் நிறுவனருமான பிரசாந்த் கிஷோர் ஒரு அறிக்கையை வந்து விஜயிடம் வந்து சமர்ப்பித்திருக்கிறார். இது ஊடகங்களிலும் செய்தியாக வந்து வெளியானது. அதே வேளையில் அவருடைய இந்த ஓட் பர்சன்டேஜ் கால்குலேஷன் என்பது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கு. கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். இது வந்து 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு விஜய் நான் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல ஊடகத்துக்கு சொன்னது நான் தான். ஒரு அரசியல் கட்சி தலைவர் கட்சியை ஆரம்பிக்கும் போதே 15% வாக்குகளுடன் கட்சி ஆரம்பிக்கிற தலைவர் விஜயநாத் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறையா கமெண்ட்ஸ் வரும்போது கிண்டல் கேலி இந்த மாதிரிலாம் நிறையா வந்துச்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. ஸோ அந்த பாயிண்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்து அரசியல் கட்சியாக இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 தடவைக்கு மேலேயே இருக்கும். 3 தடவை வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் கிராமங்கள், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தஞ்சாவூர் போகிறீங்க வச்சுங்க, திருவாரூர் போகிறீங்க அப்படின்னா, திருவாரூர் வச்சுப்போமே, திருவாரூர் பக்கத்தில் நன்னிலம் கிராமம்னு ஒன்று இருக்குது வச்சுங்க. அந்த நன்னிலம் கிராமத்துக்குள்ள கிராமம் உள்ளே போகும். அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர். ஆனால் மெயின் ரோட்டில் தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த ரோடு ஆரம்பத்தில் எல்லை சாமின்னு ஒரு சாமி இருப்பார். ஒரு டீ கடை இருக்கும், இல்லை ஒரு பொட்டி கடை ஏதோ ஒன்று இருக்கும் அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. இப்படி தான் இருக்கும் அந்த கிராமங்கள். தமிழ்நாடு 12,640 கிராமங்கள் கொண்ட மாநிலம். அப்போது இதில் என்ன அப்படின்னா, நான் அந்த ஊருக்குள்ளே பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் போகிறேன்னா, அந்த நன்னிலம் கிராமம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அது நகராட்சியாக இருக்கட்டும், ஊராட்சியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கிராம பஞ்சாயத்தாக இருக்கட்டும், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் ஜென்ரலாக. இப்போ ஊராட்சி நகராட்சினா கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு, நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. கிராமப்புற வளர்ச்சிக்கு நான் சொல்லும்போது அந்த மாதிரி நான் அங்கே போய் நிற்கிறேன் அப்படின்றபோது அந்த இடத்துல 2 ஃபோட்டோஸ், 2 போர்டு இருக்கும். ஒரு போர்டு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரோடது, திருமாவளவன் இசிக்காது. இன்னொன்று வந்து விஜய் ரசிகர் மன்றம் இல்லை நற்பணி இயக்கம்னு இருக்கும். இது 2 நான் பார்த்துருக்கேன். நான் திருமாவளவன்கிட்டே இதை பற்றி பேசியிருக்கேன். அவரை மீட் பண்ணி பேசும்போது அவரும் சொல்லியிருக்காரு. பட் அந்த டாபிக்குள்ளே போகலாம், அதுக்கு வேறு காரணங்கள். நான் பேசினது அவர் கேட்டது. இது வரைக்கும் அவர் வேற ஒரு பதில் கொடுத்தாரு, நான் வேற ஒரு பதில் எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன். அதுக்குள்ளே வேணாம். பட் இதுக்கு வரும்போது அப்போ நான் யோசித்தேன், அப்போ அந்தளவுக்கு ஊடுருவி இருக்காரு அப்படின்னா, அந்தளவுக்கு ஊடுருவி இருக்குன்னா அந்த ஒரு போர்டு உள்ளே இருக்குன்னா அப்போ யாரோ ஒருத்தன் வச்சுருக்கான். இவங்க யாரும் கொண்டு வைக்க முடியாது. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற யாரோ ஒரு ரசிகன் அவருக்கு கிளையை வந்து அங்கே நிறுவி இருக்காரு, வைக்கிறான். இதுதானே, வேறு யார் வைப்பாங்க சொல்லுங்கள்? இப்போ நான் இருக்கேன், நான் விஜய் நான் ரசிக்கேன் அப்படின்னா என் வீட்டுக்கிட்ட நான் வைப்பேன். நான் போயிட்டு நன்னிலம் கிராமத்தில் வைப்பேனா? மாட்டேன். அப்போ அந்த நன்னிலம் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் வைக்கிறான் அப்படின்னா, திருவாரூர் நன்னிலம் மாவட்டத்தில் நன்னிலம் கிராமத்தில் ஒருத்தன் வைக்கிறான் அப்படின்னா, டீப் கிராமத்துக்குள்ளே இருக்கிறன்னா, அப்போ யாரோ ஒருத்தன் பிடிச்சி அந்த கிராமத்தில் அது வாங்கிருக்கான். அப்போ அதை வைக்கணும்னா முதல்ல பர்மிஷன் வாங்கணும் இயக்கத்துக்கு.
ஆனந்தன்ட்ட பொதுச் செயலாளர்கிட்ட. அப்பவும் அவர் தான் பொதுச் செயலாளர் இருந்தார். ஸோ அது வாங்கணும். வாங்கிட்டு ஒரு போர்டு வைக்கிறான். ஒரு போர்டு வைக்கணும்னா குறைஞ்சது 50 பேர் இருக்கணும். ஒரு குரூப் 50 பேர் கொண்டு ஒரு குழு இருந்தால் தான் ஒரு போர்டு வைக்க முடியும்னு நினைக்கிறேன். 50 250 எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று வேணும். போர்டு வைக்கணும் மினிமம் 50. அதில் பார்க்கும்போது கீழே ஒரு ஃபோட்டோஸ் போட்டு ஒரு பெரிய போர்டு ஒன்று அழகாக வச்சுருக்கான். நல்லா தெரியுது பார்க்கும்போது. போட்டுட்டு வச்சுருக்கானுங்க. அவன் ஃபோட்டோஸ்லாம் வச்சு அழகாக. இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இந்த மாதிரி நான் சுற்றின கிராமங்களாக இருக்கட்டும், நான் பார்த்த நகராட்சிகளாக இருக்கட்டும், நான் பார்த்த மாநகராட்சிகளாக இருக்கட்டும், நான் போன மாவட்டங்கள் கிட்டத்தட்ட அதான் சொல்கிறேன்ல 38 மாவட்டங்களும் நான் ஆல்மோஸ்ட் சுற்றிடுவேன். நான் பார்த்த வரைக்கும் இது தொடர்ந்து இருக்கும். எங்கே போனாலும் இருக்கும். நீங்கள் வேணால் அடுத்த முறை பஸ்ஸில் போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே போங்க. கண்டிப்பாக பார்க்க முடியும். நீங்கள் அப்போ நம்ம நோட் பண்ணிட மாட்டாங்க. நம்ம அரசியல் கட்சியாக இருக்கிறதுனால நம்ம அதை நோட் பண்ணுறோம். என்ன நடக்குதுன்றதை பார்க்க. அப்புறம் என்ன ஏது அப்படின்ற போது அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறதா இருக்கும். இதெல்லாம் கணக்கு எடுக்கும்போது கண்டிப்பாக 15% வாக்குகள் அவருக்கு இருக்குது அப்படின்றத முதல்ல நான் தான் சொன்னேன். அப்படி நான் சொல்லும்போது ஒரு சர்வே எடுக்கலாமே அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தோம். நான் 3 வருஷமாக அதை ஒர்க் பண்ணி செக் பண்ணிட்டு தான் அதை நான் சொல்கிறேன். அந்த சர்வே எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அந்த 15% வாக்குகள் வரும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். இந்த போர்டு நமக்கு ஒரு ஐடியா கணிப்பு இருக்கும்ல, அந்த கணிப்பு வச்சு நான் சொல்கிறேன். 2021 தேர்தலில் மொத்த வாக்குகள் இப்போ இந்த நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி உன்னால் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. பிரசாந்த் கிஷோர் கொடுத்த கணிப்பை நான் 1 வருடத்துக்கு முன்னாடியே சொன்னதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஆனால் அவங்களாம் ஜீனியஸ். அவங்க சொன்னாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம சொல்லணுன்னா அதை ப்ரூவ் பண்ணணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்காக தான் இந்த டீட்டெயிலையும் நான் எடுத்தேன் உட்காந்து. நான் உங்களுக்கு அந்த இதையும் அமுச்சு விட்றேன், பாருங்கள். 2021 தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,28,00,000. ஆண் வாக்காளர்கள் 3,09,00,000, பெண் வாக்காளர்கள் 3,19,00,000. நான் மற்றது சொல்ல ஆவரேஜாக சொல்கிறேன். 3,19,40,880. அது இல்லாமல் 3,19,00,000. ஓகேங்களா? மூன்றாம் பாலினத்தினர் 7,000 பேர் அப்படின்னு இருக்குது. வாக்குப்பதிவு 71.78%. அதில் 4,50,94,887 பேர் வாக்களிச்சிருக்கான். நோட்டாக்கு 3 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கான். இது 2016 விட 2.3% கம்மி. இப்போது இந்த 15 இதுதான் 2021 ஸ்டாட்ஸ், நடந்த வாக்குக்கான ஸ்டாட்ஸ். இப்போ நான் இந்த வாக்கு ஸ்டாட்ஸில் இதுதான் நடந்திருக்கு. இது கூடுமே தவிர இறங்காது. ஸோ நடந்ததை வச்சு ஒரு ஆவரேஜான மினிமம் எல்லாம் 5%, 3% இவ்வளோ தான் போட்டிருக்கேன் விஜயநாக். அதுவே எவ்வளோ வருது பாருங்கள். 2000 வாக்காளர்கள் படி இளம் பெண்கள் வாக்காளர்கள் நான் பிரிச்சிருக்கேன். 21 வயசுலேருந்து 35 வயசு, அது இளம் வாக்காளர்கள் 60 லட்சம். ஏன்னா சில பேர் நீங்கள் வந்து அப்படி தான் எடுத்தாகணும். நீ பிளைண்டாக போட முடியாது. 4 கோடி பேருக்கு 15% நம்ம போட முடியாது. ஏன் போட முடியாது? ஐயோ, எம்ஜிஆர் ரசிங்க எப்படியா விஜய் போடுவான், சாகரனுக்கு எம்ஜிஆர் தான் ஏன் போடுவாம்மா, உதயசூரியனுக்கு உதயசூரன் தான் ஏன் போடுவான், ரெட்டையில் தான் ஏன் போடுவான், நீ கூட கணக்கு வரும். அதனால் நான் கேட்டகரி வைஸ் பிரிக்கிறேன். அப்படி கேட்டகரி வைஸ் நான் பிரிக்கும்போது இளம் பெண் வாக்காளர்கள் 21 வயது முதல் 35 வயது வரை நீங்கள் எடுத்தீங்கன்னா 60 லட்சம் பேர். பெண்கள் வாக்கு எம்ஜிஆருக்கு இருக்கிற மாதிரி விஜயநாக்கு ஜாஸ்தி சப்போர்ட். ஆண்களோட பெண்கள் வாக்கு தான் ஜாஸ்தி. 10 லட்சம் 10% போட்டேன்னா 6 லட்சம் பேர். இளம் ஆண் வாக்காளர்கள் அதே 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் 50 லட்சம் பேர். ஆனால் இதில் நான் 5% தான் எடுத்துக்கிறேன், 10% எடுக்கல. ஆண்கள் 5% தான் எடுக்கிறேன். அது அஜித் ரசிகர்கள் அவன் இவன் நிறையா சொல்லுவாங்க, விட்டுருவோம். 5% எடுத்தேன்னா 5 லட்சம் பேர். பெண் வாக்காளர்கள் 35 வயதுக்கு மேல், அது வந்து 2,69,00,000. அதுலேயே 10%, 26 லட்சம். ஆண் வாக்காளர்கள் 35க்கு மேல், அது 2,60,00,000. அதில் ஒரு 7.5% வச்சுருக்கேன். வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு 19.5 லட்சம். நான் 2021 தேர்தலில் வாக்களிக்காதவர்கள் இருப்பாங்கல்ல, ஏன்னா இந்த 2 திராவிட அரசியலையும் பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களாம் வாக்களிக்கலை. 70% தான் வாக்காகுது. 30% இது வரைக்கும் வாக்களிக்காமையே இருக்கான். ஒரு புது மாற்றம் வருது அப்படின்ற போது கண்டிப்பாக வாக்களிக்க வருவான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்போ அதில் ஒரு 5% வச்சுப்போங்க வந்து வாக்களிக்கிறான்ட்டு 80. ஸோ இப்போ 70% வாக்காகுது, 75% வாக்காச்சு வச்சுக்கோ, ஒரு 5% எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லையா? அதில் இருந்து ஒரு 8 லட்சம் பேர். முதன்முறை வாக்காளர்கள் அவங்க தான் கீ ஹோல்டு விஜயநாக்கு. யங்ஸ்டர்ஸ் ஓட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் எல்லா திராவிட அரசியலுக்கும் 2 கட்சிக்கும் பயமுத்துது. இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லி, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக ஒரு பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதில் 20 லட்சம் பேர் மொத்தம். அது எப்படி அந்த 20 லட்சம் பேர் யங்ஸ்டர்ஸ் முதல் முறை வாக்காளர்கள், அதாவது 18லேருந்து 21 வயசு. இன்றைக்கி எனக்கு 18 வயசு ஆயிருக்கும், அடுத்த வருஷம் தான் போகிறேன், எனக்கு 19 ஆயிருக்கும். நேற்றுக்கு போன வருஷம் எனக்கு 18 ஆயிருக்கும். இருந்தாலும் வந்து
26 தான் வாக்களிக்க முடியும். ஸோ அப்போ இந்த 21க்கு அப்புறம் நம்ம கணக்கெடுக்கிறோம்ல, 22, 23, 24, 25 அந்த 4 வருஷத்துக்கு 12th முடிச்சுட்டு வரான்ல, 12th முடிக்கும் போது 18 வயசு அவனுக்கு கரெக்டாக, காலேஜ்குள்ளே வரும்போது 18 வயசு, இந்த 4 வருஷம் கழிச்சு தான் அவனால் வாக்களிக்க முடியும். 5வது வருஷம் வாக்களிப்பான். ஸோ அந்த கணக்கில் தான் நான் வைக்கிறேன். அதையும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வைக்கணும், சும்மா பிளைண்டாக போடலை. அப்போ வருஷத்துக்கு 5 லட்சம் +2 முடிச்சுட்டு வர 5 லட்சத்துக்கு மேலே தான் உங்களுக்கு இருந்தாலும் ஆவரேஜாக நான் வச்சுருக்கேன். 5 லட்சம்னே வச்சுப்போமேன்ட்டு வச்சோன்னா, ஏன்னா 8 லட்சம் பேர் 12th எழுதுறான் வருஷத்துக்கு, நான் 5 லட்சம் கணக்கு வச்சுருக்கேன். அப்போ அந்த 20% நான் எடுத்துருக்கேன். 20 லட்சம் பேர் 4 வருஷத்துக்கு, 20% இல்லை, 20 லட்சம் வாக்காளர்கள் வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் வச்சா கூட 4 வருஷத்துக்கு 20 லட்சம் பேர் ஆச்சு. 50% அதுலேயும் பாதி தான் எடுத்திருக்கேன், ஃபுல்லாக எடுக்கல, பாதி தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 10 லட்சம். சரிங்களா? இந்த அவர் ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர்னு இப்போவே ஜோசப் விஜய் நடிக்கிறீங்கல்ல, சரிவா? அப்போ அந்த மைனாரிட்டிக்கான சில பேர் இருப்பாங்கல்ல, அது ஒரு 4% வச்சுருக்கேன். என்ன அதுலேருந்து ஜஸ்ட் 4% தான் அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் மொத்த மைனாரிட்டி ஓட்ஸில். இதை தாண்டி ஸ்விங்கிங் ஓட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்விங்கிங் ஓட்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த ஸ்விங்கிங் ஓட்ஸ் எப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஓவரால் வாக்காளர்களை திமுக இத்தனை பேஸு, அதிமுக இத்தனை பேஸு, இதர பேஸுன்னு பிரிக்க ஒரு குறிப்பிட்ட 11% மக்கள் இருக்காங்க, 11% மக்கள் இருக்காங்க. அவங்க தான் ஸ்விங்கிங் ஓட்ஸாக இருக்காங்க. அவர்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க. ஒரு முறையும் 5% இல்லை 6% வித்தியாசத்தில், 4% வித்தியாசத்தில் திமுகவோ அதிமுக ஆட்சியை பிடிக்குன்னா அதற்கு காரணம் அந்த ஸ்விங்கிங் ஓட்ஸ் தான். அதிருப்தி, ஆன்டி இன்கம்பரன்சின்னு சொல்லுவாங்க, அதுதான் காரணம். அது ஒரு 3% வச்சிருக்கு அந்த ஸ்விங்கிங் ஓட்ஸ். ஏன்னா இவருக்கு போடலாமே அப்படின்னு போடுறது இருக்கும் இல்லையா, அது ஒரு 12 லட்சம். இதெல்லாம் கூட்டினோம்னா மொத்த வாக்குகள் 92 லட்சம் கிட்டத்தட்ட வருது. இந்த 92 லட்சத்தில் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா 15.1% அவருக்கு வாக்காக மாறுகிறது. இதுதான் நாங்கள் வச்சிருந்த கணிப்பு. இந்த கணிப்பை வச்சு தான் நாங்கள் எடுத்த ஊரை சுற்றி பார்த்ததுலையும், ஸ்டாட்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணதுலையும் 2021 இது எல்லாமே கூடும். இல்லை, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில் வந்து குறிப்பிடுறீங்க? இப்போ சொல்லிட்டேன். எத்தனை குடும்பம்? 2 கோடி குடும்பம். உங்களுக்கு 2 கோடி எல்லார் வீட்லேயுமே வந்து விஜய் பிடிக்கிறவங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் ஒன்றும் முடிக்கல. உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்களா, நான் முடிச்சிடுறேன். அப்புறம் நீங்கள் அடுத்த கேள்வி எத்தனை வாக்காளர் அட்டைகள், சரி எத்தனை ரேஷன் அட்டைதாரர்கள்? 2 கோடி 25 லட்சம். 25 லட்சத்தை விட்டுருங்க, 2 கோடி எடுத்துங்க. சரியா? 2 கோடியில் இப்போவே வந்து கிட்டத்தட்ட 95 லட்சம் நான் கொடுத்துட்டேன். 96 லட்சம் ஆல்மோஸ்ட் வருது. 1 கோடி குடும்பம் வாக்களிச்சா 1 கோடி வாக்கு நிச்சயம் அப்படிங்கிறீங்க? கன்ஃபார்ம். இல்லை, 1 கோடி ஓட்டு நிச்சயம். அவங்க ஸ்டைலில் சொல்கிறேன், 2 கோடி இலக்கு, 1 கோடி நிச்சயம். 2 கோடி ஓட்டுங்கிறது இலக்கு. ஓகே. ஆனால் 1 கோடி நிச்சயம். இது வரைக்கும் ஒரு வரல உள்ள காலத்துக்குள்ள. இன்னும் பெருசாக அதிரடியான ஆக்ஷன் எதுவும் இறங்கலை. ஒரே ஒரு வீடியோ தான் போட்டார். இந்த மாதிரி நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு என் கட்சியில் சேருங்க, நம் கட்சியில் சேர்ந்து ஃபைனிங்கள்னு. 98 லட்சம் இது வரைக்கும் 1 கோடி தாண்டிடுச்சுன்றாங்க. என்ன அப்போ கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் முன்னாடி கேட்கும்போது 98 லட்சம்னாங்க. பார்ட்டி கேட்டா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மெம்பர் ஆகிறதுக்கு 1 கோடி தாண்டி இருக்குன்றாங்க. கொள்கை கோட்பாடு இதெல்லாம் தான் கேட்டாங்களா அவங்க? விஜய் அண்ணா என்ற ஒரு முகத்துக்காக, தளபதி விஜய் என்ற அந்த ஒரு முகத்துக்காக, அந்த முகம்தாங்க நம்பிக்கை. அந்த முகம்தான் நம்பிக்கை. இவன் வந்தா இவன் எனக்கு செய்வான்டா, இவன் நல்ல அரசை கொடுப்பான், எனக்கான ஒருத்தனா நிற்பான், என்னுள் ஒருவனாக நிற்பான் அப்படின்ற அந்த ஒரு மனசு தாங்க அவருக்கு. அவர் அந்த வீடியோ போடும்போது மாநாடு கூட நடத்தலை, எந்த கொள்கையும் சொல்ல, யார் தலைவர் சொல்ல, ஏதாவது ஒன்று சொல்லுங்க அவர் சொன்னது. இப்போ சொன்னால் கூட ஓகேப்பா இதெல்லாம் சொல்லியிருக்காரு, பிடிச்சி போனாங்கப்பா, ஏதோ பார்த்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். எதுவுமே சொல்லங்க. அவர் கட்சி ஆரம்பித்து 15 நாள், பிப்ரவரி 2 ஆரம்பிக்கிறாரு, பிப்ரவரி 20 வாக்கில் ஒரு வீடியோ போடுறாரு. ஒரு ஆப் ஒன்று இருக்குது, இந்த ஆப்பில் நான் சேர்ந்துட்டேன், நீங்கள் சேருங்கன்ற. 1 கோடி பேர் எப்படி சேர்ந்தாங்க? அது நீங்கள் உடனே சொல்லிங்க அவருக்கு உலகம் ஃபுல்லாக ரசிகர் இருக்குங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான. இதுக்கும் ஒரு ஒரு உருட்டுவாங்க இந்த உருட்டு பீப்புள்ஸ். ஊப்பினா உடன்பிறப்பு இல்லை, உருட்டு பீப்புள். அது தயவுசெய்து ஞாபகம் வச்சிங்க எல்லாரும். இனிமேல் அப்படி மாற்றணும், உருட்டு பீப்புள். சரிங்களா? கொஞ்சம் உருட்டுனா பரவாயில்ல, வீட்லேருந்தே ஊட்டின்னு வராங்களா, அதனால் உருட்டு பீப்புளாக மாற்றிட்டோம். சரி, விஷயத்துக்கு வரேன். அந்த அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் ஆனவங்க யாருமே மற்ற நாடுகளை இருக்கிறவர்கள் அல்ல. மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவர்களும் மற்ற நாடுகளும் அல்ல, முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்.
புரியுதுங்களா? கேரளாக்காரனோ ஆந்திராக்காரனோ ரெஜிஸ்டர் ஆக முடியாது. ஓகே. உலக தமிழர்களே ரெஜிஸ்டர் ஆக முடியாது. சிங்கப்பூர், மலேசியா, உலகம் ஃபுல்லா தமிழர் இருக்கான்ல, அவங்களாலுமே ஆக முடியாது. அவர்களால் தமிழ்நாட்டில் வாக்குரிமை உள்ளவர்கள் மட்டுமே ஆக முடியும். அப்படிப்பட்ட ஆப். நீங்க போய் உங்களோட ஓட்டர் ஐடி போட்டாதான் உங்களுக்கு இதுவே கொடுக்கும், ரெஜிஸ்டர் ஆகும். ஓடிபி வந்து இல்லைன்னா ஆகவே முடியாது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க. நீங்க கேட்டீங்களா குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்துடுச்சு. 1 கோடி ஓட்டு இருக்குன்னு சொல்ற டிவிக்கே ஏன் ஈரோடு கிழக்க வந்து புறக்கணிக்க காரணம்? விக்கிரவாண்டியில நின்றுக்கலாமே. 1 கோடி ஓட்டு அப்படின்னா நீங்க களத்துல இறங்கி பயங்கர பெர்ஃபார்மன்ஸை காட்டிருக்கலாம்ல. ஒரு குறிப்பிட்ட வாக்கு சேவத்தை எங்கள்கிட்ட இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணிக்கு வரக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கலாமே. பாலிசி டெசிஷன் மேக்கிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. ப்ராக்டிக்கலா களத்துக்குள்ள வர்றதுக்கும் போது அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு கிரிக்கெட்டர் ரிஷப் பந்த் இருந்தார் இல்லையா, அவர் இருந்தார். அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நல்லா விளையாட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு தான் வந்து திருப்பி விளையாடுறாரு. இது வந்து ஒரு ஒரு முரணா இருக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட்டு இது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வைக்கிறதுக்காக வைக்கிறேன். 2 வருஷம் கழிச்சு தான் அவர் வர்றாரு. ஏன் வர்றாருன்னா, பழைய நிலைமைக்கு வரணும்னா ஹீ ஷுட் கெட் ப்ராக்டிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது. அந்த ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒருத்தர் ஆல்ரெடி விளையாடினவர், அவருக்கு எல்லாமே ஓகே, இருந்தாலும் தான் அடிபட்டிருக்கும், பெட்டராக இருந்தாலும் தன்னோட கான்ஃபிடென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வெளில வரணும்னு சொல்லுவாங்க. இன்னுமே இறங்கினா வச்சு செய்யணும்டா அப்படின்ட்டு. இது வந்து ஒரு கொக்கு மாதிரி வச்சுக்கலாம். போகிற மீன் எல்லாம், அதாவது கொக்கு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டே தான் நிற்கிது. மீனே போலையான்னு போயிட்டு தானே இருக்குது மீன், அது நிற்கிற ஏரியில். ஆனால் அது தொட்டி தூக்குற மீன் மட்டும் கரெக்டான மீன். எந்த மீன் இப்படி இந்த மீன் கரெக்டாக இருக்குண்டா நம்மளோட வயிற்றுக்கு சாப்பாடுக்கு அப்படின்னு பிடிக்குது இல்லை, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பிரதர், நான் ஓப்பனாகவே வைக்கிறேனே. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பணம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா? மனசாட்சியோட நியாயமாக சொல்லுங்கள். சொல்லுங்கள், தைரியசாலி தானே, சொல்லுங்கள், பயப்படாதீங்க, சொல்லுங்கள். கொடுக்கப்பட்டது ஒத்துக்கிறீங்களா? எவ்வளோ கொடுத்தாங்க? 500 ரூபா கூட கொடுக்கல, 200 ரூபா கொடுத்துருக்காங்க, 300 ரூபா கொடுத்துருக்காங்க. போன வாட்டி எவ்வளோ கொடுத்தாங்க? 1500 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஏன் இந்த வாட்டி வெறும் 1500 ரூபா கொடுக்கணும், இல்லை அதோட ஜாஸ்தி தானே கொடுக்கணும்? 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இறக்கையே வெறும் 250 ரூபா கொடுத்தாங்க, 300 ரூபா இதை கொடுத்துருக்காங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. புரியுதுங்களா? பாஜக இல்லை, அதிமுக இல்லை, நீங்கள் சொன்ன தாவேக்கா இல்லை, யாருமே இல்லை, வெறும் நாம் தமிழில் தான் நின்னாங்க. ஸோ அவங்களோட வெற்றி வாய்ப்பு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் உள்ள வரேன். நம்ம ஒன்றும் ரெடி ஆகலை, நம்ம ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகலை, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் நின்று நீங்கள் சொன்னீங்க 1 கோடி இருக்குன்றதுக்காக நான் இறங்குறேன்னு சொல்கிறீங்க வச்சுங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுப்பாங்க. இப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போடும் சொல்லுங்கள்? ஏன்னா the larger you are spread, it is tough to reach you, attack you. The shorter you are, it is easy to attack you. ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுப்பாங்க. 1 லட்சம் 1000 கோடி செலவு பண்ணுவோம் அந்த தொகுதியில். அப்போ மக்கள் விஜய் நாங்கள் ஓட்டு போடுமா, இல்லாட்டி வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் 5 ஓட்டுனா 50,000 ரூபாய் யாருக்கு ஓட்டு போடுவோம்? அதையும் தாண்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, போடுவாங்க இருந்தாலும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, தோற்கடிக்கப்படப்படும் பணநாயகத்தால், ஜனநாயகம் அல்ல பணநாயகத்தால் தோற்கடிக்கப்பட்டால் இதை ஃப்ரேம் பண்ணுவாங்க மக்கள்கிட்ட. அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும், அந்த நம்பகத்தன்மையாக இருக்கட்டும், இது எல்லாமே சுக்கு நிறைய உடஞ்சிரும். இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் தெம். புரியுதுங்களா? அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அப்போது இதை வந்து யூஸ் பண்ண, இப்போ 234 தொகுதிக்கு என்ன பண்ணுவீங்க? தொகுதிக்கு 10,000 ரூபாய் கொடுக்க முடியும்? இப்போ 234 தொகுதி இன்ட்டு 10,000 நீங்கள் கணக்கு போட்டு இத்தனை மற்ற லட்சம் மக்கள், 2 கோடி மக்களுக்கு காசு கொடுக்கணும் 10,000 ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க செலவு பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி. வாய்ப்பே இல்லைல்ல. அதுதான், அதாவது என்னன்னா, உன்னோட படை என்னவோ அந்த காம்படிஷன் இருக்குல்ல, உன்னோட ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. அன்னைக்கு நீங்கள் 2026 பொது தேர்தலில் நிற்கும் போது அன்றைக்கு அவங்க ஆட்சி கிடையாது திமுகக்கு. எல்லாருமே சமம், எல்லாரும் ஒன்று, எல்லோரும் ஒன்றாக பயணிப்பாங்க, எல்லாரும் ஒன்றாவே உள்ளே போவாங்க, எல்லாரும் ஒன்றாவே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்சியுடன் வந்து அவங்க உட்காந்துருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு படி மேலே நின்றுட்டு அவங்களை அடிக்கிறாங்க. ஈக்குவலாக நின்று அடி. நீ என்ன பண்ணுற? மேலே நின்று குட்டுற,
அதுதான் புட்சல்தனம். அவர் தெளிவு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம், இந்த அடுத்த மாதம் இன்னொரு தேர்தல் வரும், அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் வரும், இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அவர் தெளிவாக சொன்னார், 2026 கப்பு முக்கியம் பிகில். ஓகே, இஸ் அ மேன் ஹூ கால்குலேட்ஸ் பர்ஃபெக்ட்லி அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் பர்ஃபெக்ட்லி. நான் ஒரு விஷயத்தில் இறங்கினேன்னா குதிரைக்கு கெடுவாளம் போட்ட மாதிரி அதை நோக்கி மட்டுமே பயணிப்பேன், இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் செதற மாட்டேன்றதுல அவர் தெளிவாக இருக்கார். விஜயின் தேர்தல் வெற்றிக்கு PK அவருடைய வியூகம் வந்து கை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். கொடுக்காம இருக்க, ஜெயிச்சவர் தானே. இப்போ நான் சொல்கிறேன் 15% போன வருஷம் முன்னாடியே சொன்னேன். நம்மளெல்லாம் கூப்பிட்டு யாரும் கேட்கல. இல்ல, அவங்க ஜான் சுராஜ் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு பீகார்ல அவர் இடைத்தேர்தலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. ஒரு அரசியல் கட்சியா ஒரு அரசியல் கட்சியா போய் நிக்கணும்னு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணாரு. இட் இஸ் நாட் நெசசரி a teacher should be a brilliant student. புரிஞ்சுக்கங்க. கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரவன் தான் டீச்சரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இல்ல கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தவன் தான் நல்ல டீச்சரா இருப்பானுன்னு அவசியம் கிடையாது. ஏத்துக்கிறீங்களா? இல்ல கிளாஸ் ஃபர்ஸ்ட் அவன் வந்து பிரில்லியண்டா இருக்கணும், அவன் தாங்க நல்ல டீச்சர் அப்படிம்பீங்களா? பேஷன் இருந்தால் போதும். அவர் அங்கே தோத்தாரு, அப்போ இங்கே மட்டும் எப்படி? அவரோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. அதுதான் நான் சொல்கிறேன்ல, 2024 கட்சி ஆரம்பிக்கும் போது 15% வாக்குகளுடன் கட்சியை தொடங்கும் ஒரே தலைவனாக நிகழ்காலத்தில் விஜயண்ணான்னு நான் சொல்கிறேன். அவன் வந்து கட்சியை தொடங்கி 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் இன்னும் அவங்களால வந்து 10% கூட எட்ட முடியல, ரெகக்னிஷன் ஆகல. 15 வருஷம் தேவைப்பட்டிருக்கு சீமான் அண்ணனுக்கு. தனிக்கு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்குள்ள வரத்துக்கே அவருக்கு தன் தமிழ் மொழியை தமிழர்களிடமே கொண்டு போய் சேர்த்து தமிழர்களிடம் வாக்கு வாங்குறதுக்கு அவருக்கு 15 வருஷம் தேவைப்படுது. 8% ரெகக்னிஷன் ஆகுது. ரெகக்னிஷன் ஆகுதான். ஆனால் இவர் இறங்குற அன்னைக்கே 15% இறங்குறாருன்னு நான் கொடுக்குறேன், டேட்டாவோட கொடுக்குறேன். ஆனால் இதே விஷயத்தை தான் இன்னைக்கு யார் சொல்றாரு? PK சொல்றாரு. ப்ரொஃபைல் யார் சொல்றாங்கன்றது முக்கியம். ஏன்னா அவர் ஜெயிச்சவர். இப்போ தாவேக்கால வந்து சிறார் அணி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 28 அணியை அமைச்சிருக்காங்க. அந்த சிறார் அணி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது வந்து தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி செல்லுமா? முதல்ல ஒரு கட்சி அது என்ன ஆஸ்பெக்ட்ல போட்டிருக்காங்கன்னே தெரியாம பேச முடியாது. புரியுதுங்களா? குழந்தைகள் அணி தானே 28 அணி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து வயதானவர்கள் முதியவர்களுக்கான அணியெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க, ரிட்டையர்டு பீப்புளுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எந்த கட்சியிலையும் இதெல்லாம் கொண்டு வரல. அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. அது எப்படி குறைய மட்டுமே கண்டுபிடிப்பீங்களா? பாசிட்டிவிட்டியாகவே மக்களை பார்க்க மாட்டீங்களா? அது நான் உங்களை தவறு சொல்ல. அரசனை வழியும் மக்களை வழியும் நெகட்டிவிட்டியாகவே நடத்தி 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 மக்களையுமே அந்த மாதிரி ஒரு குறுக்கு சிந்தனையிலையும் மக்கள் வந்து ஒரு இதுலையுமே கொண்டு வந்துட்டீங்க. 28 அணி இருக்குங்க. அதில் எவ்வளோ நல்ல அணிகள்லாம் கொடுத்துருங்க. நானே யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரி அணிகள் நம்ம கூட யோசிக்கலையாடா நம்ம கட்சின்ட்டு. நாங்களும் அணிகள் வச்சுருக்கோம். ஒரு 15-16 அணிகள் இருக்குது எங்ககிட்டையும், சின்ன சின்னதாக. தொழிலாளர் அணி, மற்ற அணி, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் அதெல்லாம். ஆனால் ரிட்டையர் ஆன போட்டிருக்காங்களா இல்லையா? ரிட்டையர்டு ஸ்டாஃப் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டு பீப்புள்னு போட்டு ஒரு அணின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் இல்லை அது. அப்போ எனக்கு தோணவே இல்லையே நமக்கும். அதுதான் நான் பார்க்குறேன். 9வது நம்பர்ல அதை போட்டாங்க. இல்லை, ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து தொழிலாளர் அணியே இது எல்லாமே செயல்படுத்தி. அடுத்த கேள்வி என்ன நான் சொல்கிறேன், அது ஏன் சார் 9வது நம்பர் போட்டு திருநங்கை அணின்னு போட்டாங்க? அடுத்த கேள்வி உங்களது தானே, எனக்கு தெரியும். அதுதான் அடுத்த கேள்வி உங்களோடது. சரி, அப்போ சொல்கிறீங்களா, இப்போ இதுக்கு சொல்லுங்கன்னு கேட்பீங்க. தற்செயலாக நடந்திருக்கும் சார். யாரையும் அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணம் யாருக்கும் இருக்காது. அது குறியிட்டு செய்கிறவங்க வேற. ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறவர் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாரா? எழுதும்போது வந்துருச்சு, நடக்கிறது தானே. படிக்கிறோம், நம்ம படிக்கும்போது வார்த்தை தவறுது, நம்ம வாண்டராவை தப்பரா படிக்கிறோம். அவுட் ஆஃப் சைட் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி நடந்துச்சு. அதையும் கோடிட்டு காட்டுவீங்க உடனே. சிறார்கள் நீங்க கொண்டு வந்தாங்க. திருநங்கை சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு மரியாதை கொடுக்கப்படணும் சமூகத்துல அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த சமுதாயம் வந்து ஒரு நடந்திருக்கும். ஆனா அதே சமயம் அந்த ஒரு என்ன அப்படிங்கிறது நம்பர் சொல்றாங்க, கேலி சித்திரமா வந்து அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து விமர்சனம் வைக்கப்படும். ஐயா, அதுதான் சொல்றேன். நம்பர் தற்செயலா வந்துருச்சு, வாண்டடா செய்யல. நான் எழுதி கொடுக்குறேன், வாண்டடா செய்யல. கண்டிப்பா இல்லை, என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஐ கேன் ஜஸ்டிஃபை. எழுதுல வாக்கில் அப்படியே கடன் எழுதிட்டே வருவாங்கல்ல, இந்த அணி இந்த அணி இந்த அணின்னு. அது அப்ளை ஆயிடுச்சு. ஏற்கனவே 3ஆம் பாலினத்தவர்கள் வந்து சமூகத்துல வந்து எங்களையும் மனிதர்களா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போராட்டமா வந்து இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டாரு சார்.
பெண்களை வந்து இது வரைக்கும் எந்த கட்சியிலுமே மாபெரும் கட்சி கொள்கை என்ன கோட்பாடு என்ன எத்தனை வருஷம் 100 ஆண்டுகள் நாங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு போராடி வந்திருக்கோம் அப்படின்னு பெருமை பீத்துறவங்க கூட தன் கட்சியில் பெண்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கவில்லை. வேலு நாச்சியார் எடுத்திருக்காங்க, அஞ்சல் அம்மா எடுத்துருக்காங்க. நியாயமா சொல்லுங்க, அந்த அஞ்சல் அம்மாவை எத்தனை பேருக்கு தெரியும்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு டாப் லெவல்ல பேசுறவங்க கூட அது தெரியாது. அஞ்சலி அம்மாள் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், கடலூர் மாவட்டத்தை எத்தனை பேருக்கு சேர்ந்தவர்களுக்கு தெரியும் தெரியும். சார்? இன்னைக்கு தான் சார் எல்லாருக்கும் தெரியுது. இதுக்கு முன்னாடி தெரியுமா சார்? தெரியாது சார். நான் சொல்றேன் சார், சும்மா சொல்லணும். இன்னைக்கு தெரிஞ்சதுனால வச்சு பேசலாம். சரி, அந்த அம்மாவுக்கு எத்தனை குழந்தை? இல்ல கடலூர் மாவட்ட மக்களுக்கு கூட தெரியாம போயிருக்குமா? தெரியல சார். சிங்காரவேலர் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் எங்க இருந்தார்? அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? எதனால் அவருக்கு அப்படி? அவர் யாரை நோக்கி பயணிக்கிறார்? யாருக்காவது தெரியுமா? ஏன் சிங்காரவேலர்னு நம்மளோட சென்னையில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஏன் சிங்காரவேலர்னு பேர் வச்சாங்க? சொல்லுங்க. தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற அவர்தே தெரியாது, அஞ்சலி அம்மா தெரிஞ்சிருமா? தெரியும். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் பேசுறது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்காக பேசிட்டு சத்தியமாக தெரியாது. எனக்கு எப்போ தெரியுமா தெரிஞ்சுது? நம்மளோட 75வது சுதந்திரம் நினச்சி தெரியுமா? நான் ஒத்துக்கிறேன். 75வது சுதந்திர ஆண்டு ஒரு 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சில, 2 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கும்போது நாங்கள் எங்கள் கட்சியில் வந்து பெருமைப்படுத்தணும், 75 சுதந்திர போராட்ட தியாகிகளை நம்ம பெருமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பற்றி டெய்லி 75 டேஸ்க்கு டெய்லி எங்கள் பேஜில் ஒரு குறிப்பு போட்டு அவங்களோட ஃபோட்டோவை போட்டு அவங்கள யார் என்ன பண்ணாங்கன்னு ஒரு குறிப்பை போட்டு போஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். அம்மா ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, அந்த அம்மாவால் ஒரு ஓட்டு கிடைக்கும் அவருக்கு. சொல்லுங்க, அரசியலுக்கு தானே சார் வந்திருக்காரு, வாக்கரசியல் தானே நிற்கிறாரு, தேர்தலுக்கு தானே நிற்கிறாரு, கரெக்டா இல்லையா? ஓட்டு தானே எல்லாமே கட்சியில். ஐயா, இன்னைக்கு காமராஜரை ஜாதி தலைவர் ஆக்கிட்டாங்கய்யா. இதோட ஒரு வெக்கக்கேடு எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டோட படிப்புக்கும் தமிழ்நாட்டுக்கு பண்ணி கொடுத்ததெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இல்லை, நம்ம பெருமைப்பட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர். நேருவும் இந்திரா காந்தி ஏந்து நின்னவங்க. பிரதமர், ஒரு தமிழன் பிரதமர், அதை தூக்கி போட்டு வந்தவர். பதவி ஆசை தான் அவர் இன்னைக்கு பிரதமர். அன்னைக்கு இருந்திருப்பார் முதல் தமிழன் பிரதமராத்துக்கு. தூக்கி போட்டு வந்த மனுஷன் எதுக்கு வந்தாரு? ஆனா அவர் இன்னைக்கு ஜாதி கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான அரசியலை கொண்டு வந்துட்டாங்க. இவர் அப்படியா பண்ணியிருக்காரு? இவர் ஏன் தூக்கி மற்றவங்களை வச்சுக்க வேண்டியதானே? ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல, அந்த தலைவர் வைக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது அவருக்கு? வச்சா ஓட்டு, அந்த ஓட்டும் உள்ள விழும்ல. அப்படி இல்லையே, ஏன் அந்த அம்மா கொண்டு வராரு? இதெல்லாம் தான் வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயங்களாக நான் பார்க்குறேன். இதை மாற்றம் மட்டும் இல்லை, தீர்வாகவும் வராருன்ற. ஒன்னொன்னு நாங்கள் ஸ்டடி பண்ணி தான் சொல்கிறோம். இன்னும் உருட்டலை. நான் எதுவுமே உருட்டலை. இது வரைக்கும் நான் யாருக்கு, இந்த தமிழ்நாடு கட்சி இது வரைக்கும் யாருக்குமே பெருசாக சப்போர்ட் பண்ணதே கிடையாது. நல்லது செஞ்சால் வாழ்த்துவோம், தவறு செஞ்சால் தவறை சுற்றி காட்டுவோம். ஆனால் முதல் முறையாக இவருக்காக நாங்கள் ஆதரவு தெரிவித்து பேசுகிறோம் அப்படின்னா, அவரோட கொள்கைகளாக இருக்கட்டும், கோட்பாடாக இருக்கட்டும், அவங்களோட செயல் வடிவங்களாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் நான் வைக்கிறேன். நீங்கள் கேட்டதுக்கு நான் வைக்கிறேன், புரியுதுங்களா? ஸோ அஞ்சலி அம்மான்றது யாருன்னே தெரியாத ஒரு அம்மாவை ஏன் கொள்கை தலைவராக கொண்டு வர்றாரு? பெண்கள் நீங்கள் 3ஆம் பாலத்தின்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி அங்கே கொடுத்துருக்காரு சார். அவர் எந்த கட்சியும் கொடுக்கல. தாங்கள் தான் சமூக நீதியின் பிறப்பே அப்படின்னு சொல்கிற நீங்கள் கொடுக்கலையே, கொடுத்துட்டார்ல அவரு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு நன்றி சார். நன்றி பிரதர்.